ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மேன். இன்றைக்கி நம்ம சேனலில் 2025ஆம் ஆண்டுடைய இறுதி சூரிய கிரகணம் பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியுமா? இந்த கிரகணம் நடக்கக்கூடிய சரியான இந்திய நேரம் என்ன? கர்ப்பிணி பெண்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது? இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூரிய கிரகணம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பூமி, சூரியன், சந்திரன் மூணுமே ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் போது, குறிப்பாக அமாவாசை நாளில் தான் இந்த சூரிய கிரகணமானது நிகழும். சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் சந்திரன் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியானது பூமியை வந்து அடையாமல் சந்திரன் தடுத்துட்ருக்கும். இந்த ஒரு நிகழ்வு தான் சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வரக்கூடிய சூரிய கிரகணம் ஒரு பகுதி சூரிய கிரகணம். ஒரு பகுதி அளவு சூரிய கதிர்களை சந்திரன் வந்து தடுக்குது பூமியை வந்து அடையாமல். அதனால இதை ஒரு பகுதி சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சூரிய கிரகணம் வரக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 21 இரவு 10:51 தொடங்குது. அதே நள்ளிரவு பார்த்தீங்கன்னா 3:23 இந்த கிரகணமானது முடிவடையுது. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 24 நிமிடங்களுக்கு இந்த கிரகணம் நீடிக்கும். இந்த கிரகணத்துடைய உச்சக்கட்ட நிலை பார்த்தீங்கன்னா 1:11 இருக்கும். இந்த கிரகணம் வந்து இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திய மக்களால் இந்த கிரகணத்தை பார்க்கவோ உணரவோ முடியாது. நமக்கு இந்த கிரகணம் நிகழக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா இரவு நேரம் அப்படிங்கிறதுனால நம்மளால் சூரியனை பார்க்க முடியாது இல்லையா? அதனால் இந்திய மக்களால் இதை உணர முடியாது. பட் உலக அளவில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே ஒரு சூரியன், ஒரே ஒரு சந்திரன், ஒரே ஒரு பூமி தான். அப்போது எங்கே கிரகணம் நடந்தாலும் கர்ப்பிணி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் சில விஷயங்களில் நம்ம சேஃப்டியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. என்ன பண்ணணும்னா, முக்கியமாக தேவையில்லாமல் வெளியே போக வேண்டாம். அன்றைக்கி வந்து நமக்கு குறிப்பாக வந்து டெலிவரி பெயின் வந்துருச்சு, சடனாக வந்து வாட்டர் பிரேக் ஆகிடுச்சு, இந்த மாதிரி அவசியமாக நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும், இந்த மாதிரியான முக்கியமான தேவைகளுக்கு நம்ம வெளியே போகலாம். ஏன்னா நமக்கு நைட் டைம் தான் நம்ம வெளியே போக போகிறதில்ல. தேவையில்லாமல் வெளியே சுத்தாமல் கொஞ்சம் இந்த மாதிரி இம்பார்ட்டண்டான தேவைக்கு மட்டும் வெளியே போகிறது பாருங்கள். சாப்பிடவே கூடாது, தூங்கவே கூடாது, தண்ணீர் கூட குடிக்கக்கூடாது நிறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. நம்ம சாப்பிடலாம். சாப்பிடக்கூடிய உணவு வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவாக இருக்கணும். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து வயிறு வந்து ஒத்துக்காமல் போகும் நான்வெஜ் ஐட்டம்லாம் எடுக்கும்போது. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு செரிமான சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் இதை சொல்கிறது. மொபைல், லேப்டாப் இதை யூஸ் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம லிமிட்டடாக தான் யூஸ் பண்ணணும். முக்கியமான கால்ஸ் வந்தால், மீட்டிங் வந்தால் அட்டென்ட் பண்ணலாம். மற்றபடி தேவையில்லாமல் அதை யூஸ் பண்ண வேண்டாம். பொதுவாகவே ப்ரெக்னென்சியில் நம்ம அதிகப்படியாக யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா? அதனால தான். தண்ணி வந்து போதுமான அளவு குடிங்க. நிறைய தண்ணீர் குடிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. வீட்டுக்கு வெளியில் டாய்லெட், பாத்ரூம் கட்டி வச்சுருந்தாலும் நீங்கள் போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வரலாம். அதனால் எந்த இஷ்யூஸும் கிடையாது. ஷார்ப்பான பொருட்களை மட்டும் கொஞ்சம் யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. எம்ப்ராய்டரி பண்ணுறது, நெயில் கட் பண்ணுறது, அந்த அன்டைமில் போய் நம்ம எதுவும் பண்ண மாட்டோம். பட் இருந்தாலும் குக்கிங் எல்லாமே பார்த்திங்கன்னா கிரகணத்துக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு பாருங்கள். கிரகண நேரத்தில் தான் நமக்கு செரிமானம் வந்து கம்மியாக இருக்கும் இல்லையா? அதனால் 1 ஹவருக்கு முன்னாடி சாப்பிட்றது நல்லது. தூங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக தூங்கலாம், எந்த இஷ்யூஸும் கிடையாது. கை கால் அசைக்காமல் தூங்கணுமா சிஸ்டர்லாம் கூட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அப்படிலாம் கிடையாது. எப்போதும் ப்ரெக்னென்சியில் நம்ம லெஃப்ட் சைட் படுப்போம், அப்படி இல்லைனா எழுந்து உட்காந்து ரைட் சைட் திரும்பி படுப்போம் இல்லையா? அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி அசையாமல் ஆடாமல் அப்படியே படுத்துருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நிம்மதியாக படுத்து தூங்கலாம். ஈஸியாக இந்த 4.5 மணி நேரம் நம்மளை விட்டு கடந்து போகும். தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.